Welcome to the review of Good Bad Ugly மாமே. நீங்க கேட்கலாம், என்னடா படம் ரிலீஸா எல்லாருமே ரிவ்யூ போட்டாங்க இப்பதான் போடுறியான்னு. நான் ஒரு உண்மையான நல்ல சினிமா ரசிகனா இருந்தேன். எங்க நான் ரிவ்யூ போட்டு அது ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக ரிவ்யூ போடாமல் இருந்தேன். பார்த்தா அவன் படத்தை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமு ஸ்னாப்சாட்லாம் படத்தையே ஓட்டுறீங்க. மானங்கட்ட பயிலோட. ஸோ இப்போவாது நான் இந்த ரிவ்யூ பண்ணி ஆகணும் ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ வாங்க குட் பேட் அக்லியோட ரிவ்யூ என்னன்னு பார்ப்போம். ஏகே வராரு வழி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துருவோம். இது நான் ஸ்பாயில்லாம் பண்ணல. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்டோரி லைன் தெரிஞ்சிடும். ஒரு தந்தைக்கு ஒரு மகன், அந்த மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து அந்த மகனை காப்பாற்ற தந்தை வரார். இதுதான் பேசிக்கான ஸ்டோரி லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்பாவியாக இருப்பார், பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் பட்டே கலைப்பு இருப்பார் ஹீரோ. இந்த மாதிரியும் 1000 படம் வந்திருக்கு. பாஷாலாம் சூப்பரான எக்ஸாம்பிள். அதே பேட்டர்ன் அதே கதை தான். ஆனால் ட்ரீட்மெண்ட்டு வேற மாதிரி மாரி. உண்மையாக ஒரு வெறித்தனமான அஜித் ஃபேன் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியில் அஜித் சார் ஏகே அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. ரெட் டிராகன். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அவருக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை. ஏகே அவர் பாஸ்ட்ல என்னவா இருந்தாரு, அந்த பாஸ்ட்னால என்ன நடந்துச்சு, அந்த பாஸ்ட்டை வச்சு அவரோட பவர் வச்சு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றாரு இல்லையாங்க. இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தலை அஜித்குமார் அவர்கள். அவர் ஃபேன்ஸ்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்கன்னாங்க. பட் அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது சார். அது தலைன்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. வேணா 2 திட்டு கூட திட்டிட்டு போங்க, நாங்கள் தலைனே கூப்பிட்டுக்கிறோம். இட்ஸ் ஓகே. சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அவர் ஃபேன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை இறங்கி செஞ்சார். விடாமுயற்சி அவர் டேரக்டருக்காக அந்த கதைக்காக இறங்கி நடித்தது. ஆனால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அவர் ஃபேன்ஸு எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணால் என் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க தெரிஞ்சுட்டு அதை அப்படி அங்கங்கே வச்சு சூப்பராக செஞ்சார் அஜித்குமார் அவர்கள். அண்ட் அவரோட ஒய்ஃபாக ரம்யாவாக நடிச்சிருக்கும் த்ரிஷா அவர்கள். வயசே ஆகாதா மேடம், உங்களுக்கு அவ்வளோ பெரிய பையனை யாராவது ஒத்துப்பானா, நம்புற மாதிரி இருக்கா? அவங்களுமே சூப்பராக நடிப்பு. அண்ட் பிரபு சார் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். கேமியோ சிம்ரன் மேம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் வில்லன் அர்ஜுன் தாஸ். அடேங்கப்பா, என்ன ஒரு இன்ட்ரோ, என்ன டான்ஸு, என்ன ஒரு ஸ்வாகு. அவரோட வில்லனா ரொம்ப டிப்பிக்கலான வில்லனா இல்லாமல் இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். இந்த கதையில் அந்த கதாபாத்திரத்துக்கு வில்லனாக இருந்திருக்காரு. உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ். அவரோட வாய்ஸ் கேட்கவே வேணாம், வேற லெவலு. இல்லை டான்ஸு, அந்த லுக்கு எல்லாமே தாறுமாறாக இருக்குது. உண்மையாக அந்த படத்தில் அஜித் சாருக்கு எவ்வளோ ஒரு கிளாப்ஸ் வந்துச்சோ கிட்டத்தட்ட அதோட ஒரு 1-2% கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அதே அளவுக்கு அர்ஜுன் தாஸும் ஸ்கோர் பண்ணார் இந்த படத்தில். ஸோ அர்ஜுன் தாஸ் அஸ் வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பல கேமியோ இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. தெரியும் உங்களுக்கு, நான் போங்கடா, நீங்கள் தான் படத்தையே பார்த்துக்கிட்டீங்களே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் இந்த படத்தில் சூப்பராக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் விஷுவல்ஸ்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு. பீட் கேமராவில் காமிச்ச விஷுவலாக இருக்கணும், இல்லை ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அதில் வந்து ஒரு அனிமேட்டட் விஷுவல்ஸ் வரும், அதுவுமே சூப்பராக இருக்குது. ஓவராலாக இந்த படத்தோட விஷுவல்ஸ் நல்லாவே இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே மாஸாக இருக்குது. ஆனால் லாஜிக் தேடக்கூடாது. அந்த காரில் அப்படி வருமா, இந்த கார் இப்படி சுற்றுமா, அதுலேருந்து கன் அப்படி வெளில வருமா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இட் இஸ் ஜிபியூ வேர்ல்டு மாமே. ஜிபியூ வேர்ல்டில் வருமாமே, வெளியில் வருமா இல்லைன்னு தெரில மாமே. அந்த விதத்தில் ஸ்டண்ட் டு ஆக்ஷன் எல்லாமே மாஸ் காட்டியிருக்காங்க. அண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹஸ் பின் வெரி குட். படத்தில் பெருசாக பாட்டு கிடையாது, ஒரு 2 பாட்டு தான். அண்ட் மற்றபடி பழைய பாட்டு எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. தொட்டு பேசும் சுல்தானாவாக இருக்கட்டும், இல்லை ஒத்தருவாய் தாரனாக இருக்கட்டும், அதெல்லாம் பட்டே கிளப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். உண்மையாகவே இந்த படத்தில் அந்த சாங்ஸு வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட ஒரு ஒன் லைன் ரிவ்யூ ஆர் இது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இருந்தால் இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணாதீங்க. படத்தை அஜித் ஃபேன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் அஜித் ஃபேன்ஸும் ரொம்ப நீங்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு சிலலாம் கமெண்ட் போடுறாங்க, அது ஏன் போடுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமாலாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் a குட் மூவி மேட் ஃபார் மாசஸ். இதே மாதிரி விடாமுயற்சியில் போய் நீங்கள் மாசு இந்த பில்டப் அதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா அதில் இல்லை. இதில் மாசு பில்டப்பு ஆக்ஷன் அது இது அஜித் ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை பக்காவாக பேக் பண்ணி ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு. நான் ஆதிக்கிட்ட கேட்கும் அதே கேள்வி மீண்டும் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் பொட்டென்ஷியல் வச்சுட்டு தான் அந்த 2 படம் ஃபஸ்ட்டில் பண்ணீங்களா? ஏன் சார் இப்படி போங்க சார். ஆனால்
சூப்பரான படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். 3 வாட்டி தேட்டரில் போய் பார்த்தேன். நீங்கள் இன்னும் படம் பார்க்கல போய் பாருங்கள். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அந்த ஃபன்